ரவீந்திரன் சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படக்கூடிய நபர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஆங்கிலம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு இது ஓரளவு நன்றாக தெரிந்தவர். எல்லா இடங்கள்லையும் சரியாக கம்யூனிகேட் பண்ணி இந்த பிரச்சனையை, இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியவர் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை முகம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவரை இப்படி இவர்கள் பலவீனப்படுத்துவது, ரெண்டாவது இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் தன்னை பலவீனப்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு நல்லா தெரிந்தும் கூட ஒரு பிடிவாதத்தோடு இதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அனுமதித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதை அதாவது டாக்டர் ராமதாஸ் யாருடைய கட்டுப்பாட்டிலோ கடுமையாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் அவரை வீழ்த்த முடியாது. நாம் அவரை குறை சொன்னால் ஒரு தந்தையை ஏளனமாக பேசியதற்கு அடையாளமாகிவிடக் கூடாது என்பதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுமை காட்டு வருகிறார் என்பதுதான் உண்மை. சரி, நீங்க அன்புமணி ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஐயா அவர்கள் சிறு குழந்தையை போய் ஆகிவிட்டாரு ஒரே வார்த்தை சொன்னார், வேற எதுவுமே சொல்லவே இல்லை. ஐயா சிலர் கைப்பாவை ஆகிவிட்டாரு சொன்னார், வேற ஏதாவது சொன்னாரா? ஆனால் இன்னைக்கு நீங்க என்னென்ன பேசணுமோ அவ்வளவும் பேசிருக்கீங்க. ஒரு கட்சி தலைவரை நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப அன்புமணி செய்யறது யாருக்காக செய்யணும்னு கேக்குறீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், மருத்துவரையா இவ்வளவு தூரம் அன்புமணி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளையும் ஏளனங்களையும் ஏற்றுக்களையும் பேச்சுக்களையும் பேசுறாரு, யாரை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிறார்? யாரு திருப்தியாக பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சரி, மருத்துவ ராமதாஸ் அவர்கள் பேசினாரு, இன்னைக்கு ஒரு சகோதரி பேசுறாங்களே, ஒரு எழுதி கொடுத்துருக்காங்க, அதுதான் பேசுறாங்க, அவங்க படிச்சு பார்த்து பேசுறாங்க. என்ன காரணம்? யாரை திருப்திப்படுத்துறீங்க? யாருக்காக பேசுறீங்க? உங்களுடைய பேச்சு அன்புமணி தவறா நடத்துறாருங்கிறது அடுத்த விவாதம். ஆனால் உங்களுடைய செயல்பாடு சரியா? உங்களுடைய குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் வைக்கிறது சரியா? ஒரு 4 சுவற்றுக்குள்ள ஒரு உறவினர்கள் மத்தியில, கட்சி நிர்வாகிகள் மத்தியில பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு பொதுவெளியில பேசி ஒரு 36 ஆண்டு காலம் வரலாறு படைத்த சமூகத்தில, தமிழகத்தில ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்த ஒரு இயக்கத்தை கீழடிக்கிறீங்களா? இது நியாயமா? இது யாருக்காக செய்றீங்க? எதுக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கட்சியினுடைய அதிகாரி மருத்துவரை ஏற்கும்போது கட்சி தோக்கவே இல்லையா? மருத்துவரை ஏற்கும்போது கட்சியினுடைய சின்னங்கள் பறிப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ அன்புமணி மட்டும் தவறு பண்ணிட்டாங்கன்னு ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறீங்களே. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தீர்க்கமான அரசியல்வாதி மண்ணையும் மக்களையும் வானத்தையும் அவர் தொட்டு பேசாத சப்ஜெக்டே கிடையாது. தமிழ்நாடு அரசு ஒரு பிரதான எதிர்கட்சி சொல்வதற்கு முன்னதாக தன்னுடைய அறிக்கையை சொல்றார். ஒரு ஆளுங்கட்சி அதிகாரிகள் மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிற உள்ளுணர்வோட பேசுறார். அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை இந்த அளவு கீழ்த்தரமா நடத்துறீங்களே, பேசுறீங்களே, இதற்கு அவசியம் என்ன? இதற்கான காரணம் என்ன? சரி, கட்சி அமைச்சருக்கு நீங்க என்ன அவரை கூப்பிட்டு சமாதான பேசுறதுக்கு இல்ல, அவர் இறங்கி வரணுங்கிறீங்க. என்ன காரணத்தினால் அவர் இறங்கி வரவில்லை என்பதற்கு நீங்களே சான்று, உங்களுடைய பேச்சுக்களே சான்று. இவ்வளவு தூரம் பேசின பிறகு நீங்க அவர் இறங்கி வருவாரா? இறங்கி வருவதற்கான அவசியம் என்ன இருக்கீங்க? அவர் பொறுத்து இருக்க இன்னும் கொஞ்ச காலம் பேசுறவங்க பேசுங்க, ஆடுறவங்க ஆடுங்க. தொண்டர்களே ஒத்த 2 பேர் இருக்கிறீங்க, தொண்டர்கள் அவர் பக்கம் தான் இருக்காங்க, இளைஞர்கள் அவர் பக்கம் தான் இருக்காங்க. நீங்க பொதுக்குழுவில் நீங்க கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு தான் மட்டும் சரியாகாது. நியாயமான பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் ஐயா செய்து மிகப்பெரிய வருத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி உறவினர்களுக்கு இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. சரி சரி, நீங்க உண்மையிலேயே இந்த கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கத்துக்காக செயல்படுவீர்களே, ஆனால் நீங்க அமைச்சர் பொறுப்பு ஏற்றிருக்கிற போது இந்த கட்சிக்கான நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கணுமா வேண்டாமா? ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு காலம் நடந்த 10.5 கோரிக்கை வச்சுக்கிற இந்த அன்புமணி அவர்கள் மருத்துவராக நீங்க கேட்டீங்க டெல்லி போய். அப்போ இந்த கோரிக்கை என்னுடைய சமுதாய கோரிக்கை, கட்சியுடைய கோரிக்கை, இந்த கோரிக்கை நிறைவேற்ற நீங்க யாரும் சொல்லல, ஏன் பேசுறேன்? ஓகே ஓகே ஓகே. அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்படையா காரணம் தான் என்பதை அடிப்படை உண்மை ஏற்றுக்கொள்ளதானே வேணும். ஓகே சார், ஓகே ஓகே, பேசலாம்.